இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க, மாயா எந்த தப்பான எண்ணத்திலயும் அப்படி சொல்லலங்க. நம்ம பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும்னு தான் அப்படி சொன்னா. ஏங்க, நீங்க எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. ஜானகி, போதும். உன் தங்கச்சி பொண்ணுக்காக நீ என்கிட்ட வாதம் பண்ணதெல்லாம் போதும். இதுக்கு மேலையும் அவளை நல்லவன்னு சொல்லி என்ன நம்ப வைக்க பார்க்காத. அவ சுயரூபம் தெரியாம நீதான் அவளை முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்க. இந்த வீட்டுக்குள்ள நானே இவளை விட்டு இந்த வீட்டோட நிம்மதியை கெடுத்துட்டேன். ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு? என்னைக்கு இவளை இந்த வீட்டுக்குள்ள விட்டேனோ அப்பவே இந்த வீட்டோட நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. இவளை என் பொண்ணுன்னு தத்தெடுத்த அன்னையில இருந்தே என் மொத்த கௌரவம், மானம், மரியாதை எல்லாமே போயிடுச்சு. பெரியப்பா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வேண்டாம், எதுவும் பேச தேவையில்லை. நான் உன்னை என் பொண்ணுன்னு மனசாரதான் தத்தெடுத்தேன். ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக என் பாசத்தை உபயோகப்படுத்திக்கிட்ட. என் பொண்ணு மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். அவளையே நீ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. நான் என் பொண்ணா தத்தெடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். நானே அதை சரி பண்றேன். வளர்த்தது விஷச்செடின்னு தெரியும் போது அதை வேரோட புடுங்கி போடுறதுதான் எல்லாருக்கும் நல்லது. வக்கீல் சார், இவளை நான் என் பொண்ணா சட்டப்படி தத்தெடுத்தேன். அதே சட்டப்படி திரும்ப ரத்து பண்ணணும். இவளுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை அறுத்தெறியணும். வக்கீல் சார், நான் சொன்னதை செய்ய நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சார், இது எல்லா ப்ராசஸும் முடிய ஒரு 6 மாசம் கூட ஆயிடும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல பண்ணிடுங்க. சரிங்க சார். இவளுக்கும் எனக்கும் இனி எந்த உறவும் இருக்கக்கூடாது. நான் வரேங்கம்மா, வரேங்க. மாயா, நீ எதுக்கு தனாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரிஞ்சாதானே உன்னை பத்தி அவரை புரிஞ்சுப்பாரு. வேண்டாம் பெரியம்மா. அப்புறம் தானே கார்த்திகை லவ் பண்ணது, வெளியில போய் தங்கினது, அவன் வீடியோ எடுத்ததுன்னு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது வரும். பெரியப்பாவால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. தானா இப்பதான் அவ வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சிருக்கா. பெரியப்பாவுக்கு கதிர் மேலயும் என் மேலயும் தான் கோபம் இருக்கு, தானா மேல கிடையாது. இப்ப உண்மையை சொன்னா தானாவ அவர் என்ன நினைப்பாரு? எனக்கு என் தங்கச்சி லைஃப் நல்லா இருக்கணும். பெரியம்மா ப்ளீஸ், பெரியம்மா நீங்க எதுவும் சொல்லாதீங்க. மாயா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல மாயா, அதை இழக்க நீ எப்படி மாயா தயாரான? உங்க தங்கச்சி உங்களுக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கூட அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு உங்களோடது. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் கூட என்ன உங்க பொண்ண பாத்துக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க பண்றதை விட நான் ஒண்ணு பெருசா பண்ணல பெரியம்மா. உங்க தங்கச்சி வாழ்க்கைக்காக நீங்க பண்ண தியாகம் தான் என் தங்கச்சி வாழ்க்கைக்கு நான் பண்றேன். ஆனா அவரை எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரே மாயா. சட்டப்படி கேன்சல் பண்ணிட்டா நான் பெரியப்பாவோட பொண்ணு இல்லைன்னு ஆயிடாது பெரியம்மா. என் மனசுக்குள்ள எப்பவுமே நீங்களும் பெரியப்பாவும் எனக்கு அப்பா அம்மா. அதை யாராலையும் மாத்த முடியாது. மாமா இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல தானா. நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் தானே மாயா உனக்கு இந்த ஐடியாவை சொல்லி கேட்க சொன்னா. இப்ப பாவம், அதுக்காக அவளுக்கு இப்ப தண்டனை கிடைக்க போகுது. என்ன இருந்தாலும் மாமா இப்படி பண்ணிருக்க கூடாது. தனா,
எங்க போற? பாவம் மாயா நம்மளால தானே இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் போய் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லதான் போறேன். தனா, கொஞ்சம் பொறுமையா இரு. அவசரப்படாத. இல்ல கதிர், மாயா என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். என் அப்பா அவரை அவளோட பொண்ணு அடாப்ட் பண்ணிக்கிட்டதுல அதை நினைச்சு அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? ஆனா இப்போ அப்பா இத பண்ணும்போது மாயா மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். என்னால மாயாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். அப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். தனா தனா தனா, சொல்றத கேளு. எமோஷனலா முடிவெடுக்காத. மாமாக்கு இந்த உண்மை எதுவும் தெரியக்கூடாதுன்னு தான் மாயா அவ்வளவு கஷ்டப்பட்டா. இப்ப மாமாவுக்கு தெரிஞ்சா அவர் உன்னை பத்தி தப்பா எதுவும் சொல்லலாம்ல? என்னை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. என்ன அவரு வெறுத்தாலும் பரவாயில்ல. மாயாவை பத்தி அவர் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். தனா, சொன்னா கேளு தனா. விடுக்காது. இன்னும் எவ்வளவு நாள் தான் இதே மாதிரி நமக்காக மத்தவங்க பழிய ஏத்துக்கணும்? அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. சீனு மாமா கூட அவ சந்தோஷமா வாழணும். அவன் எனக்காக நிறைய பண்ணிருக்கான். நான் அவளுக்காக இத பண்ணிதான் ஆகணும். இதுக்கு மேல என்னால பொறுமையாலாம் இருக்கவே முடியாது. எதுவும் அங்க போக வேண்டாம் தனா, சொல்றத கேளு தனா. இப்ப எதுவும் அங்க போக வேண்டாம் ப்ளீஸ் தனா, சொல்றத கேளு தனா. இன்னொரு நாள் பாத்துக்கலாம் சொல்றல தனா. ப்ளீஸ் தனா, சொல்றத கேளு. தனா தனா, ஏய் தனா 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 தனா, சொல்றது கேளு தனா. சொல்லு கதிர். மாயா, தனா அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கா. இங்கயா? எதுக்கு? அவளாலதான் எல்லாம் ஆயிடுச்சு. நான் எவ்வளவு சிலையும் கேட்காம அங்க வந்துட்டு இருக்கா. எல்லா உண்மையும் மாமா கிட்ட சொல்லுவேன்னு வந்துட்டு இருக்கா. எப்படியாவது அவளை தடுத்து நிறுத்து. இப்ப தனா எங்க இருக்கா? அங்கதான் ஆட்டோல வந்துட்டு இருக்கா. நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன் மாயா, அவ கேட்கல. நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அவளை எப்படியா தடுத்து மட்டும் நிறுத்து. சரி கதிர். என்னாச்சு மாயா? தனா பெரியப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றதுக்காக வந்துட்டு இருக்காளாம் பெரியம்மா. தனா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா மொத்தமா முடிஞ்சிரும் பெரியம்மா. அப்புறம் நாம இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும் பெரியம்மா. ஏன் திடீர்னு அவ எப்படி? நீங்க போன் பேசிட்டு கட் பண்ணாம வச்சிட்டீங்க போல. இங்க நடந்ததெல்லாம் தனா கேட்டிருக்கா. ஐயோ ஐயோ, இப்ப என்ன செய்யறது மாயா? பெரியப்பா கிட்ட அவளை பேச விடாம தடுக்கணும். வாங்க போலாம். ஆ